பரிசுத்தாவியின் துறையை நாம் உள்ளது. ஆமென். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். காலையில் புதிய இறக்கையினால் கிருபையினால் எங்களை முழுசும் பாதுகாக்க என் அன்புள்ள கடவுளாவே, ஆண்டவரே, மனமகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த புதிய காலமாய் டிசம்பர் மாதம் ஆண்டவரே ஆரம்பமாகிய நீர் பரிசுத்தமான ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளாக கொண்டு சேர்த்திருக்கிறேன். கடந்த 2 வாரங்களாக நிவர் பிரேரிப்புகளின் வழியாக ஆண்டவருடைய தமிழக மக்களுக்கு நல்ல மழை தந்துள்ளது. ஆண்டவர் மழைக்கால அநேக மக்கள் ஆண்டவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தாழ்வுகளிலே தண்ணீர் கொடுக்க மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை உருவாக்கிறார்கள். எல்லாரையும் பாதுகாத்தவர்கள் நான் சொல்லியிருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் பெற்றோர்களுடைய ஆராதனை வேலையை கர்த்தருக்கு ஆசீர்வதித்தார். அடியே நாயக்கு பேசுகிறார். இந்த ஆராதனை வேலையில பாடல்கள் ஏழைகளுக்கு சபை வந்தார்கள் விண்ணப்பம் நமக்கு சமூகத்தில் பெருமையா இருக்கு. திருச்சபை அனைத்து குடும்பங்களை ஆசீர்வதியும். குறிப்பாக ஆண்டவரின் பாடல் குழுவையும் தலைவரையும் இசை கருவிகளை வீட்டிற்கு அனுப்பார்களையும் கர்த்தரை பொறுப்பெடுக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறவங்க அன்பு ஆண்டவர் ஐயவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த மழையினால ஆராதனையில பங்கெடுக்க முடியாத ஐயாவுக்கு சொல்லிக்கிறோம். இந்த காலமாக கண்டு ஆண்டவரை ஆசீர்வாதம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். மழையில் வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கிறார். புதிய மகிமை உலகை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கடவுளை துதித்து வருகையை அவளை எதிர்பார்க்க 134வது ஞானப்பாடலை நாம் சேர்த்து பாடுவோம். பாடத்திலே 134வது ஞானப்பாடல். உலகின் வாஞ்சையான என் சுவாமி இயேசுவே, நான் உம்மை ஏற்றதான வணக்கத்துடனே சந்திக்க செய்வதென்ன நான் தேவரீருக்கு செலுத்த உமக்கென்ன பிரியமானது. நீர் சேர்க்க ஏல்களிக்கும் சீயோ கிளைகளை வழியிலே தெளிக்கோ நானோ மதோன்மையை சங்கீதத்தால் தோதேப்பேன் மகிழ்ச்சியுடனே நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் பெரிய கர்த்தரே. நான் யாதொரு கதியோ இல்லாதே போனோனாய் நிர்பந்தமோ கேடியோ நிறைந்த வனுமாய் இருந்த போதன்பாக நீர் என்னை நோக்கினீர். நீரே என் மீட்புக்காக வெளிப்படுகிறீர். கட்டுண்டு நான் கிடந்தேன் நீர் கட்டவிழ்கிறீர். இகழ்ச்சியை சுமந்தேன் நீரதை நீ
ஐஸ்வர்யவானாக்கி ரட்சிக்க வாரீரே. கடைசி அடி. பொல்லாதவர்களுக்கு மாக்கினைகளோ நல்லோரின் கூட்டத்துக்கு ஆனந்த பூரிப்போ முடிவிலே உண்டாக அந்நாளும் வாராரே. அடியார் மீட்புக்காக நீ வாரும் இயேசுவே. பிரதான தேவாலய பணியை நாம் பிதா குமாரன் பரிசுத்தாவிய கர்த்தாவே உமது
துன்ப நிலைமையை மாற்றினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் நீக்கிவிட்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருக்கிறீரோ, தலைமுறை தலைமுறையாக அந்த கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ. கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு தாண்டி உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். நமது தேசத்தில் வலிமை மோசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபம். சத்தியம் பூமியிலிருந்து உழைக்கும், நீதி வானத்திலிருந்து காண பார்க்கும். சேர்ந்து படிப்போம். அமர்ந்துள்ளோம். நாளுடைய திருமண பங்குகளை வாசிக்க கிறிஸ்து வருகையில் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய கடவுளுடைய திருவார்த்தைகளை வாசிக்க கவனமாக. கிறிஸ்து வருகையின் 2ஆம் ஞாயிறான இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. ஏசாயா 40 வசனங்கள் 1 முதல் 11 முடிய. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. எண்ணத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும். தமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. சீயோன் என்னும் சுவிசேஷிகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷிகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்றார் என்பதுவே இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை. கிறிஸ்து வருகையின் 2ஆம் ஞாயிற்காக வாசிக்க வேண்டிய நிருப வாக்கிய பகுதி 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வரை. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வரை. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று
சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிறவர் விதமாய் வரும். அப்பொழுது ஜனங்கள் மடமட என்று அகன்று போம். அப்போது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரைகளும் எரிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இன்றைக்காக குறிக்கப்பட்ட நிருப வாக்கிய பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டது. கிறிஸ்து வருகையின் 2ஆம் ஞாயிறாகிய இன்றைக்காக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வாக்கிய பகுதி அது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. மார்க்கு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ, நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேய தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டு கிளியையும் காட்டு தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். அவன், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். இன்றைக்காக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வாக்கிய பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், ஒரு வானத்தையும் பூமியையும் காண்பவரும் காண்பவருமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்திற்கும் வல்ல பிதாவானவர், ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய ஒரே பிதாவான குமாரன், சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவிலிருந்து பிறந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுளுக்கு கடவுள், ஜோதிக்கு ஜோதி, மெய்யான கடவுளுக்கு மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. இவர் மனிதராகி நமக்காகவும் நமது ரட்சிப்பின் நிமித்தமாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியாளுக்கு அவர்களுக்கு மனிதனானார். பொந்திய பிலாத்துவின் கீழ் நமக்காக சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்.
பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிர்வாழ்வையும் மருத்துவரையும் நியாயப்படுத்த நம்பிக்கையோடு திறந்து வருவார். இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. வசனமாக விசுவாசிக்கிறேன். ஒரு ஆண்டவரும் உயிர்க்கிறவருமாமே. இவர் பிதாவினும் குமாரனும் பரப்படுகிறவர். பிதாவோடும் குமாரனும் ஏகமாய் பொழுது மகிமைப்படுகிறவர். தீர்க்கதரிசிகளை கொண்டு உழைக்கிறவருமாமே. பரிசுத்தமும் பொதுவான ஒரே அப்போஸ்தல சபையுடன் விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானத்திலிருந்து அறிவிக்கிறேன். மருத்துவம் உயிர்த்தவர்களையும் நிச்சயத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். நான் தொடர்ந்து வேதத்தை சிறப்பு பாடலையும் 88வது பாடல் 88வது நான் பாடலை பாட்டு பாடலையா சார்? பாடல சார். தேவாவியால் இரக்கமாய் உண்டான வேதமே உயர்ந்த ஞானமுள்ளதாய் அருளப்பட்டதே. அதில் பிறந்த போதனை விளக்கை போலவே கதிக்கு போகும் மார்க்கத்தை விளக்கி காட்டுமே. இருள் நிறைந்த பூமியில் அதே நடத்துமே. பரத்தை நோக்கி போகையில் நட்சத்திரம் போலாமே. இவருள் வேதம் தந்ததால் கர்த்தாவே உமக்கே என்னாலும் சர்வ சபையால் புகழ் உண்டாகுமே. ஆமென். வருகையின் ராஜாவும் நம்மை நியாயம் தீர்க்க போகிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் மிக அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற என் அருமையான உடன் விசுவாசிகளே, வேலூர் கிறிஸ்து லுத்தரன் திருச்சபையின் குடும்பங்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருநாமத்திலே மிக குறிப்பாக வருகையின் ராஜாவின் பெயரிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். என் பணிவான ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஒருவேளை நல்ல மழை, 2 வார காலமாக விடாத அடாத மழை, மழையிலும் நீங்கள் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இல்லை, யாருக்கு? ஆண்டவர். எனக்கும் மகிழ்ச்சி தான். ஊழியக்காரர்களுக்கு மிகப்பெரிய ரிவார்டு என்ன தெரியுமா? சபை நிரம்பி வழியிறது தான். ஒரு வாங்குகிற சம்பளம், காணிக்க, அதெல்லாம் எங்களுக்கு பெருசு இல்லை. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. எங்களுக்கு அது பெருசு இல்லை, அதெல்லாம் செகண்ட். ஃபஸ்ட்டு என்னது? சபை மார்ச்சுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? உக்காரத்துக்கு இடம் இல்லை, சேர் பத்தாது. இப்போது கொரோனாவுக்கு அப்புறம் சேரெல்லாம் காலியாக இருக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஓரளவுக்கு மெதுவாக நீங்கள் வரீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு பக்கத்தில் இயற்கை பேரிடர் மிக அதிகமாக மக்களை புரட்டி கொண்டே இருக்கிறது. நிவர் புயல் வந்து மக்களை புரட்டி போட்டது. பிரேவி புயல் வந்து இன்றைக்கு அது எங்கேயோ கீழே எங்கேயோ மன்னார் வளைகுடா, சிலோன்னு, கேரளாவுக்கு மழை போகணுன்னு பார்த்தா நம்ம வேலூரில் ஆம்பூர்லலாம் மழை பெய்துட்டே இருக்கிற. எல்லா இடத்துலையும் தண்ணி, தாழ்வா பகுதியிலலாம் தண்ணி, மக்கள் வீடுகள் இழந்து நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. செய்தியெல்லாம் பார்க்குறோம். இன்னும் பீதியை வேறு கலப்புறாங்க. இந்த மாதம் ஃபுல்லாக புயல் இருக்கும். ஏன்னா பூமி அதிகமாக குளிர்ச்சி அடைந்திருக்கிறது. கொரோனானால் வெப்பம் குறைஞ்சிருக்கிறது. ஆக்சிஜன் லெவல் அதிகமாகிடுச்சு. லாக்டவுனில் நம்ம எல்லாம் உள்ளந்துட்டோம். நோவா காலத்தில் மாதிரி
அதனால் பூமி குளிர்ந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இனி மழை நிறைய வரும். அதனால் இருக்கிறது இதெல்லாம் நம்ம மேற்கொண்டு தான் வரணும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எது நடக்குதோ நடக்கலையோ, இம்மானுவேலாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நன்றி சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கரங்களை உயர்த்தி நம்ம உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு சத்தமாக சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இல்லையா? கொரோனாவில் இந்த மழையிலெல்லாம் நம்ம உயிரோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அன்பான தேவ ஜனமே, கிறிஸ்து வருகையின் நாட்களிலே நாம் இருக்கிறோம். ஐ எம் ரிமைண்டிங் செகண்ட் டைம், இந்த 2வது வாரத்தில் நாம் கிறிஸ்மஸை நோக்கி பயணித்து கொண்டிருந்தாலும் we are journey towards the second coming of Jesus. ஆமென். எப்பவுமே நம்முடைய இலக்கு ஒரே ஒன்று தான், இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை. நீ எதனா செய். மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய தியாலஜியில் நிறைய சொல்லியிருக்கார், சொல்லாத பாயிண்ட்டே இல்லை. நேற்று தினத்தில் இரவு உறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை பார்க்கும்போது அதில் அவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டார் இல்லையா? எதனை மிச்சம் வச்சுக்கிறாரா? எல்லாம் செய்து முடித்தாயிற்று. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நத்திங் டு டூ. நீ எதையும் சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று என்ன தெரியுமா சொல்கிறாரு? டு ப்ரைஸ் அண்ட் ஹானர் ஹிம். ஆமென். டு ப்ரைஸ் அண்ட் ஹானர் ஹிம். நம்ம ஆலயத்துக்கு வருவது எதற்காக? கடவுளை துதித்து புகழ்ந்து பாடி மகிழ்ச்சியோடு அவருடைய சன்னதியில் அவரை ஆராதனை செய்வதற்காக தான். அதனால தான் கொரோனாவில் கூட செப்டம்பர் மாதம் சிஎஸ்ஐ சர்ச்சஸ் எல்லாம் இன்றைக்கி திறந்துருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சிட்டோம். காரணம் என்ன? கடவுளை தொழுகை செய்கிறதுக்கு நம்ம வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு நிலைப்பாடு. அதை நம்ம சபை பொறுப்பாளர்கள் ஆதரித்தாங்க, நீங்கள் ஆதரிச்சிங்க. இன்றைக்கி மக்கள் வருவது ரொம்ப சந்தோஷம். பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் கொடுத்துருக்கிற திருமறை பகுதி பழைய ஏற்பாட்டின் பகுதி. நம்ம சொன்னோம், கடந்த வாரத்திலேருந்து நமக்கு இந்த டெக்ஸ்ட் மாற்றப்பட்டிருக்கிறது. சீரீஸ் பி ஓல்ட் டெஸ்டமெண்ட் இல்லையா? ஐசையா சாப்டர் 40 verses beginning to read 1 to 11. அதுதான் நம்முடைய சாப்டர். போன வாரமே நான் சொல்லிட்டேன் ஏசாயாவினுடைய பேக்ரவுண்ட். மீண்டும் சொல்லுகிறேன், ஏசாயா 66 அதிகாரங்களை உடையது. திருமறையில் ரொம்ப விசேஷமான ஒரு புத்தகம். பைபிளை, மினியேச்சர் பைபிளை நினைவு கூறுகிறது. 3 பிரிவுகள், 1 to 39, 40 to 55, 56 to 66. 3 ஐசையாஸ் என்று சொல்லப்படுகிறது. 3 ஏசாயாக்கள் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுது. நமக்கு அந்த ஆராய்ச்சி தேவையில்லை. ஆனால் சிறையிருப்புக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பர்சன், சிறையிருப்பில் செகண்ட் பர்சன், சிறையிருப்பிலிருந்து திரும்பி வர்றது தேர்ட் பர்சன். ரெடம்ஷன், ரெஸ்டோரேஷன் போன வாரம் மெசேஜ். இன்றைக்கும் அதே மெசேஜ் தான். ஆனால் தண்டனை உண்டு அப்படின்றத சொல்கிறார். தப்பு செய்த என்ன உண்டு? பாவத்தின் சம்பளம் மரணம். தண்டனை நிச்சயமாக உண்டு, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. 39ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிங்க. ஏசாயா 39 நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே நியாய தீர்ப்பை பற்றி சொல்கிறார். நியாய தீர்ப்பை பற்றி சொன்ன பிறகு தான் ஏசாயா 40 நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். 40ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஆண்டவருடைய ரட்சிப்பு உங்களுக்கு வருகிறது. சால்வேஷன் இஸ் கம்மிங். எப்போ? நீங்கள் தண்டிக்கப்பட்ட பிறகு, மனம் திரும்பிய பிறகு உங்களுக்கு வருகிறது என்று சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி தான் இந்த நாளுக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்போது பிரியமானவர்களே, போன வாரம் செய்தி ஒருவேளை கிறிஸ்மஸை நோக்கி நம்ம பயணிக்கிற போது 4 விதமான செய்தி நம்ம கொடுப்போம். ஹோப், ஜாய், பீஸ் அண்ட் லவ் இல்லையா? ஹோப், ஜாய், பீஸ் அண்ட் லவ். ஒருவேளை பல திருச்சபைகளில் இந்த கேண்டில் கூட வச்சுருப்பாங்க. 4 கேண்டில் இருக்கும், சென்டரில் ஒரு கேண்டில் இருக்கும் இல்லையா? நம்ம சபையில் அதை மழைன்றதுனால வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு பிற்காலத்தில் நம்ம வைப்போம். அதை என்ன குறிக்கிறதுனா, மையத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து, சுற்றி இருக்கிறது ஹோப், ஜாய், பீஸ், லவ். அதை குறிக்கிற ஒரு செய்தி. இப்போ இந்த 4 வாரமும் இந்த செய்தி இப்படி தான் இருக்குது பாரு. போன வாரம் ஹோப், இந்த வாரம் ஜாய். ஏன்னா மகிழ்ச்சியோடு திரும்பி வராங்க இஸ்ரவேல் மக்கள். சிறையிருப்பிலிருந்து திரும்பி தங்கள் சொந்த தேசத்துக்கு புது வாழ்வை பெறுகிறார்கள். அதனால்தான் இதை செகண்ட் ஐசையா என்று நம்ம பார்க்குறோம். they are waiting anticipatory to get liberate from the captivity to their own country. இந்த புத்தகத்தினுடைய கான்டெக்ஸ்ட்டை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். the book of Isaiah is centered on the Babylonian captivity or exile
which began in 586 BC when Nebuchadnezzar II of Babylonian destroyed Jerusalem and the temple and enslaved the Jewish people. ஏற்கனவே நான் சொன்னதுதான், இஸ்ரவேல் மக்களை நேபுகாத்நேச்சர் என்கின்ற அரசன் சிறைப்பிடித்து அந்த ஆலயத்தை தீயிட்டு கொளுத்தி அங்கே இருக்கிற தங்கம் வைரம் வைடூரியத்தை எல்லாம் அவன் கொள்ளையடித்து மக்களை சிதறடிச்சிட்டு அவன் சென்றான். அப்போ ஒரு கூட்ட மக்களை அவன் தேசத்துக்கு சிறையிருப்பு கொண்டு போனான். ஒரு கூட்ட மக்கள் எங்கே இருக்கிறாங்க, இன்னொரு கூட்ட மக்களை உலகம் பூரா சிதறடிச்சிட்டான். அப்படி சிதறடித்தவங்க தான் உலக மக்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிறாங்க, இங்கிலாண்டில் இருக்கிறாங்க, இந்தியாவில் கூட இருக்கிறாங்க. இந்தியாவில் கேரளாவில் மட்டஞ்சேரி என்ற இடத்துல இன்றைக்கி கேரளா யூத சமூகம் ஒன்று இருக்கிறது. நாங்கள் அது டூர் போயிருந்தோம், தியாலஜி படிக்கிற போது டூர் போயிருந்தோம். அங்கே அந்த டெம்பிள் இருக்கிறது, தோரா அங்கே புத்தகம் வாசிக்கப்படுகிறது, கடவுளை வணங்குறாங்க. ஒரு அழகான நிலைமையெல்லாம் நம்ம பார்க்குறப்போ மக்கள் சிதறடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதே போல் இந்த எக்ஸைல் எப்போ முடிஞ்சுன்னா 539 BC. இங்கே ஆண்டவர் 2 பேரை பயன்படுத்துகிறார் சிறையிருப்புக்கு கொண்டு போகிறதுக்கு. ஒருத்தர் யார்? நேபுகாத்நேச்சர். தட் இஸ் காட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். நல்லா கவனிங்க, கடவுளுடைய அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மளை ஒருத்தனும் தொட முடியாது. அவன் எவனா இருக்கட்டும். ஆண்டவர் சொல்கிறார், என்னை அறியாமல் உன் கண்மணியை கூட என்ன பண்ண முடியாது சொல்கிறார். என்னை அறியாமல் ஒரு முடி கூட விழாது. எவ்வளோ உண்மை பாருங்கள். அப்போ நேபுகாத்நேச்சரை கடவுள் அனுமதிக்கிறார். அடுத்தது இன்னொருத்தர் புறஜாதியாரை விடுதலை செய்யறதுக்கு அனுமதிக்கிறார். அவர் யார் தெரியுமா? கோரேஸ். யார் அவர்? கோரேஸ். கோரேஸ் என்கின்ற பெர்ஷியன் கிங். அவன் ஒரு அந்நியன், கடவுளை பற்றி அவன் புரிஞ்சுன்னுக்கிறான் பாரு. அதான் இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கு கடவுளுடைய மக்களாக இஸ்ரவேல் மக்கள் கடவுளை பற்றி அறிந்து கொள்ளவில்லை, கடவுளை விட்டுவிட்டார்கள். அவங்க சிலை வணக்க செய்கிறாங்க, கடவுளை விட்டு வேசித்தன மார்க்கத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் கடவுளை பற்றி அறியாத இந்த பெர்ஷியன் கிங் என்ன செய்கிறாரு? மக்களை புரிந்து கொண்டு, கடவுளை புரிந்து கொண்டு மக்களை விடுதலை செய்கிறப்போ இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டை கடவுள் தான் பயன்படுத்துகிறார் என்பதை நாம் மறக்கவே கூடாது. நல்ல கவனிங்க, இன்றைக்கி தப்பு செஞ்சால் கண்டிப்பாக ஆண்டவர் யாருன்னா வச்சு நம்மளை தண்டிக்கிறார். அது எந்த மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் மீண்டும் விடுதலை செய்வதற்காக ஏன் உன்னையும் என்னையும் கூட ஒரு கருவியை கூட ஆண்டவர் பயன்படுத்தலாம். ஆமேன். அதனால் நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் 539 BCயில் நடந்தது. அந்த கிங் சைரஸ், ஆங்கிலத்தில் சைரஸ் ஆஃப் பர்ஷியா, allowed the Jews to return to Jerusalem and to rebuild the temple. The book of Isaiah makes it clear that Nebuchadnezzar was Yahweh's instrument to punish the Jewish people for their sins, and Cyrus will be the Yahweh's instrument to set them free, to redeem them. இல்லையா? ஏற்கனவே தமிழில் சொன்னதான் இங்கிலீஷில் வாசித்தேன். இங்கே இந்த சாப்டரில் நீங்கள் பார்க்கும்போது 11ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆண்டவருடைய மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு செய்தி. இது 5 பாகமாக நான் பிரித்திருக்கிறேன். முதல் 2 வசனத்தை வாசிங்க. 40ஆம் அதிகாரம் 1-2. ஆமாம் ஆமாம் பிரியமானவர்களே, போர் முடிந்தாயிற்று. உங்களை நான் 2 தடவை தண்டிச்சாச்சு இல்லையா? இரட்டத்தனையான தண்டனை உங்களுக்கு கொடுத்தாயிற்று. நீங்கள் விடுதலையாகப்பட்டிருக்கிற மக்களாக இருக்கிறீங்க. ஆகவே என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல். டு கன்சோல் மை பீப்புள், கம்ஃபர்ட் மை பீப்புள் என்று ஏசாயா சொல்லுகிறதை பாருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கி இந்த ஆற்றுப்படுத்துகின்ற பணி ரொம்ப முக்கியம். நம்முடைய மெடிக்கல் லைனில் இருக்கிற மக்களுக்கு அது தெரியும் இல்லையா? அந்த ஆற்றுப்படுத்துகின்ற மக்கள் அவங்க சொல்லுகிற இந்த ஆலோசனை, கவுன்சிலிங் என்று நம்ம சொல்லுவோம். கவுன்சிலிங் எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுக்கணும். கொடுக்க தவறிட்டா மக்களை நம்ம பெற முடியாது, அவங்களை இழந்து போகிறவங்களாக இருக்கிறோம். நிறைய பிள்ளைகளை இன்றைக்கி பார்க்குறோம். தற்கொலை செய்து கொள்கிற பிள்ளைகள், திருமணம் ஆகாமல் அல்லது படிக்க முடியாமல் எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகிறது, வாழ்க்கையை முடித்து கொள்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் கவுன்சிலிங் கொடுக்கணும். அதே போல் இன்றைக்கி
இந்த இயற்கை பேரிடர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் இல்லையா, மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கெல்லாம் நம்ம கவுன்சிலிங் கொடுத்து கடவுளும் கூட இருக்கிறாரு, கவலைப்படாதீங்க, அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொரு புறத்தில் அவங்களுக்காக உதவி செய்கிறவங்களா இருக்கணும், ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கும். ரொம்ப முக்கியமான பகுதி. ஏசாயா மட்டும்தான் சொல்கிறாரு, வேறு யாரும் சொல்கிறதில்ல, வேறு எந்த தீர்க்கனும் சொல்லவில்லை என்று ஐசையா சாப்டரில் நம்ம பார்க்குறோம். ஏசாயா 43:11 வாசிங்க. ஆமாம், சரி. அப்போது நான் தான் இதை செய்ய பாருங்க, உங்களை ஆற்றுப்படுத்துகிற தேவன் நானே என்று ஆண்டவர் அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அடுத்தது பாருங்க, பேசுகிறாரு பட்சமாய் பேசி. எப்படி பேசுகிறாரா? பட்சமாய். தன் மனைவினிடத்தில் ஒரு கணவன் பேசுகிறதை போல, ஒரு காதலனிடத்தில் ஒரு காதலி பேசுகிறதை போல, இல்லையா, ஒரு நண்பனிடத்தில் ஒரு நண்பன் பேசுகிறதை போல ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பேசி ஆற்றுப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவங்கள ஆற்றுப்படுத்துகிற ஆண்டவர். அதுதான் பட்சமாய் பேசி, உங்கள் கஷ்டமெல்லாம் நீங்கியாச்சு, உங்கள் போர் முடிஞ்சாச்சு, நீங்கள் தைரியமாக இருங்க, கடவுள் உங்கள் பட்சத்தில் நான் நிற்கிறேன், உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வந்திருக்கிறேன் என்று ஆற்றுப்படுத்துகின்ற இறைவனாக நம்முடைய இறைவன் இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த செய்தி நமக்கு மிகுந்த ஆறுதல் அளிக்கிறது இல்லையா? இது எனக்காக யார் இருக்கிறாங்கன்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மிகப்பெரிய ஒரு பதிலாக இந்த வசனம் சொல்லுகிறது. எனக்கு கணவன் இல்லை, எனக்கு மனைவி இல்லை, நான் கைவிடப்பட்ட இருக்கிறேன், நான் அனாதையாக இருக்கிறேன், விதவையாக இருக்கிறேன், எனக்கு பிள்ளைகள் இல்லை, இல்லையா, நான் நடுத்தருவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட உனக்கு இருக்கிறேன், உன்னை ஆற்றுப்படுத்துகிற ஒரு நல்ல துணையாக நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப அழகாக அந்த பகுதியில் சொல்கிறார். ரெண்டாவது பகுதி 3-5 வசனம் கர்த்தரின் மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு வசனமும், அதே போல் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகின்ற ஒரு மிக முக்கியமான செய்தி இல்லையா? வாசிங்க 3-5. ஆம், இந்த செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஊழியத்தில் சொல்கிறத பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா பைபிள் அதான் ஒன்றுக்கு ஒன்று இணைந்து பிணைந்து இருக்கிறது. பைபிளை பிரிக்கவே முடியாது. அதாவது இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பொய்ன்னு சொல்லவே முடியாது. முதல் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட பிரசங்கம் எப்போ சொல்லப்பட்டது? 8ஆம் நூற்றாண்டு தீர்க்கருடைய ஏசாயா, அதாவது இந்த அப்படியே மேலே போகுது மைனஸில் இல்லையா, 8ஆம் நூற்றாண்டில் சொல்லப்படுறது திரும்பி மீண்டும் 1ஆம் நூற்றாண்டில் இங்கே மார்க்கு சுவிசேஷத்தில், மத்தேயுவில், யோவான் சுவிசேஷத்தில், லூக்காவிலெல்லாம் யோவான் ஸ்நானகனை பற்றி நம்ம பார்க்குறோம். அவர் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறாரு, வனாந்தரத்தில் கூப்பிடுவருடைய சத்தம், சவுண்ட் ஆஃப் காட் இன் த வில்டர்னஸ், வேர்ட் ஆஃப் காட் இன் த வில்டர்னஸ் இல்லையா, கீழ்ப்படிங்க, அந்த சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியலைன்னா கடவுளுடைய நீதி தீர்ப்பு வரும் அப்படின்னு யோவான் ஸ்நானகன் சொன்னதை இங்கே ஏசாயா முன்னாடியே முன்னுரைக்கிறவராக இருக்கிறார். என் தூதனை நான் உனக்கு முன்பாக அனுப்பி ஆயத்தப்படுத்துகிறேன், வழியை ஆயத்தப்படுத்துங்க. இதை எல்லாமே நமக்கு என்ன சொல்லுகிறது? செகண்ட் கம்மிங்கை பற்றி தான் சொல்லுகிறார். ஆமேன். இது முதல் வருகையை பற்றி சொன்னால் கூட 2ஆம் வருகை தான் மிக முக்கியமான கான்செப்ட். அப்போது இங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்கள், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்பட வேண்டும், மேடுகளெல்லாம் சமமாக்கப்பட வேண்டும் இல்லையா? ஏன்? ராஜா வரார் நம்ம ஊருக்கு, நம்ம மோடிஜி வரார் அப்படின்னு வச்சுக்கலாம், நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வரார், என்ன செய்வாங்க? ரோடெல்லாம் என்ன செய்வாங்க? பக்காவாக ரெடி பண்ண மாட்டாங்களா? இல்லையா? பக்காவாக ரெடி பண்ணுவாங்க. மேடை கேடு இந்த ஸ்பீட் பிரேக்கரெல்லாம் உடச்சி எடுத்துருவாங்க. ஏன்னா அவர் நம்முடைய பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி வருகிறார். ஒரு சாதாரண மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட சாமானிய மனிதன் வருகிற போது அவ்வளோ ஏற்பாடுகள் நடக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கி கடவுள் வருகிற போது எவ்வளோ பெரிய ஏற்பாடு நடக்கும் இல்லையா? அப்போ நம்முடைய மனங்களிலே இருக்கின்ற இதை எதை குறிக்கிறார் ஏசாயானாக்கா, நாட் ஒன்லி ஃபிசிக்கல் இன்டரன்சஸ், ஸ்பிரிச்சுவல் இன்டரன்சஸ் இன் த ஹார்ட். எதெல்லாம் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு நமக்கு தடையாக இருக்குதோ
அவையெல்லாம் மேடாக இருக்குது, அதெல்லாம் பள்ளமாக இருக்குது, அதெல்லாம் சுத்தம் பண்ணு, சரி பண்ணுன்றார். ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு உனக்கு என்ன தடையாக இருக்குது? இன்றைக்கி என்னுடைய பேர் புகழ், எனக்கு பணம் இருக்குது, அதனால் எனக்கு ஆண்டவருடைய ஒத்தாசை தேவையில்லை, நானே பார்த்துக்குவேன், என் ஒத்த காலில் நான் நிற்குவேன், என் காலில் நான் நிற்குவேன்னு சொன்னால் அதெல்லாம் சுத்த மடத்தனம், வேஸ்ட். ஏன்னா பேதுரு சொல்கிறாரு, ஏமா ஆண்டவர் வரலையேன்னு சொல்லி எல்லாம் கேலி பண்ணுறாங்க பேதுருடைய ஊழியத்தில். அப்போ ஆண்டவர் பேதுரு ஆண்டவர் மேலே ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறவர் இல்லையா, மீன் பிடிக்கிறவர் இல்லையா, சொல்கிறார் அவர், அதனால் மீன் பிடிச்சிட்டு இருந்து வந்தவன்பா, எனக்கு ஊழியத்துக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் கடவுளுடைய வருகையை பற்றி தப்பாக நினைக்காதீங்க, அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறாரு, நீங்கள் ஆடுற ஆட்டத்தெல்லாம் பார்த்துன்னுக்கிறாரு, நீ என்னென்ன தப்பு பண்ணுற, நீ என்னென்ன வேலை பண்ணுற, இருட்டில் செய்கிறதெல்லாம் ஒரு நாள் வெளியே வரப்போகுது. ஏன் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார் தெரியுமா? மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. ஆமென். அதுக்குள்ளேயே நீ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு, உன் இருதயத்தை சுத்தம் பண்ணு. சங்கீதம் 24 கடைசி பகுதிகளில் வாசிக்கிறோம், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் யுத்தத்தில் பராக்கிரம உள்ள கர்த்தர். அவர் வருகிற போது உன் மனதில் இருக்கிற கடவுளை தொட முடியாத இருக்கிற அல்லது கடவுளிடத்தில் வர முடியாத தடுக்கின்ற பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் விட்டு ஒளி, ஆண்டவரிடத்தில் வா, திரும்பி வா, மனதை திற. அதான் 1ஆம் தேதி செய்தி கூட நம்ம பார்த்தோம், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தால் உள்ளே வந்து நான் இருப்பேன். ஒன்று அனலானா இரு, இல்லை குளிரனாவனா இரு, ரெண்டுமே இல்லாமல் வெது வெதுப்பாக இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், நான் வாந்தி பண்ணி போடுவேன். எச்சரிக்கை உள்ள வார்த்தைகள். அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவர் வரலன்னு கேலி பண்ணாதீங்கப்பா, ஆண்டவர் பொறுமையாக இருக்கார். அந்த வார்த்தையை பாருங்கள், நீடிய பொறுமை, அவ்வளோ முக்கியமான வார்த்தை. அவருடைய பார்வையில் ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம். அப்போ இந்த 2000 வருஷம் எத்தனை நாள் ஆயிடுச்சு? 2 நாள். முதல் நூற்றாண்டில் வந்து பிறந்து வளர்ந்தவர் இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டு, 2 நாள் தான் ஆகிக்குது கடவுளுடைய பார்வையில். அதே போல் இன்னொரு 1000 வருஷம் கூட அவர் வெயிட் பண்ணலாம், தெரியாது, நாளைக்கு கூட வரலாம், தெரியாது. ஆனால் நீ ஆன்டிசிபேஷனோட, ஆவலோட, பேதுரு சொல்கிறார், நீ காத்துரு, அதற்காக உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும்பா. எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம் நடக்கிய காத்துக்கொள், கரைதரையற்றவனாக வாழு அப்படின்னு பேதுரு தன் சபையாருக்கு கொடுக்கிற ஒரு அறிவுரை தான் இன்றைக்கி வாசிக்கேட்ட நிருப பகுதியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படி இருந்தால் தான் கடவுளுடைய மகிமையை நீ காண்பாய். அதான் ஏசாயா இந்த 3வது பகுதியில் 3-5 வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தருடைய மகிமையை நீ காண வேண்டும் என்றால் உன் பாவங்களிலிருந்து விலகி ஓட வேண்டும், ஆலயத்துக்கு வர வேண்டும். பழைய ஏற்பாட்டில் கடவுளுடைய மகிமையை எங்கே கண்டார்கள்? மோசே சீனாய் மலையிலே கண்டார், இஸ்ரவேல் மக்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே கண்டார்கள், சாலமோன் ஆண்டவருடைய மகிமையை தேவாலயத்திலே கண்டார். இன்றைக்கி நமக்கு எங்கே ஆண்டவருடைய மகிமை? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிங்க. மத்தேயு 5:16, கர்த்தருடைய மகிமை எதெல்லாம் வெளிப்படுமா? வாசிங்க. பார்த்தியா? எங்கே வருது? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. எது? நம்முடைய நற்கிரியைகள் அமைந்திருக்க வேண்டும். கடவுளுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டும், காட்ட வேண்டும். த்ரூ அவர் லைஃப் அண்ட் டீட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். நீ பேசுகிற பேச்சில் கடவுளை பற்றி நீ என்ன பண்ணோம்? வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கி நம்ம செய்கிறோமா? யோசித்து பாருங்கள். என் பேச்சு, என் நடத்தை இன்றைக்கி கடவுளை வெளிப்படுத்துதா? பிசாசு வெளிப்படுத்தின்னு இருக்கிறனா? வாயை திறந்தால் போய் கெட்ட வார்த்தை இல்லையா? ஒரு கணவன் மனைவி எப்படி திட்டுறது, மனைவி கணவனை திட்டுறது, மாமனார் மாமியாரை திட்டுறது, வேலை செய்கிற இடத்துல பணியாளர்களை திட்டுறது, இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து வரலாமா? யோசித்து பார். என்னை முதல் கொண்டு தான் பிள்ளைங்களை கூட நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய நேரத்தில் தப்பாக திட்டுறோம். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, வார்த்தை எல்லாத்தையும் மற்றவங்க பார்த்துன்னுக்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க? they are listening. பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்குறான், எதிர் வீட்டுக்காரன் பார்க்குறான், நீ சண்டை போகிறத, கணவன் மனைவி கூட சண்டை போகிறத பார்க்குறான், உன் எஜமான் கூட சண்டை போகிறத பார்க்குறான். நீ தெருவில் எப்படி நடக்கிறன்றதை பார்த்துட்டு பைபிளை சண்டே, ஆனால் பைபிள் பாட்டு எடுத்து வெள்ளை சட்டு வெள்ளை பேண்ட்டை போட்டுன்னு போயிட்டா பரவாயில்லையா? அதெல்லாம் மறைஞ்சிடுமா? 1 மணி நேரம் ஆண்டவரை எகிரி குச்சி பாடி எல்லாம் ஆராய்ச்சிட்டு வந்தால் முடிஞ்சிடுதா? 1 மணி நேரத்தில் இல்லை, 1 மணி நேரம் சார்ஜ் போடுற மாதிரி அது பூஸ்ட் கொடுக்கணும். வாழ்க்கையில்
தொடர்ந்து நீ வாழ்க்கையில் ஆண்டவருக்காக கண்டினியூஸாக என்ன பண்ணணும்? விசுவாசமுள்ள மனிதர்களாக ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். அப்போ தான் அவருடைய மகிமை உனக்குள்ள வரும் இல்லையா? அப்போ அவரை தேடி நீ வர வேண்டும். அடுத்தது அவர் சொல்கிறாரு, மனிதனுடைய நிலைமை. மனுஷன் எப்படிப்பட்டவன்? புல்லை போன்றவன், பூவை போன்றவன், அவன் அழிந்து போவான். நீங்கள் பாருங்கள், பூ அழகாக வைக்கிறோம், மல்லிகைப்பூ வாங்கினார் சொல்கிறோம், நம்முடைய கணவன்மார்களை வாங்கினார் சொல்கிறோம், மனைவி வைக்கிறாங்க, வச்ச மறுநாள் என்ன ஆகுது? வேஸ்ட்டாக போயிடுது இல்லையா? ரொம்ப அழகாக இருக்குது, வாசனையாக இருக்குது, அழகாக இருக்குது, விலை ஜாஸ்தி, 100 ஒரு கிலோ, 200 ஒரு கிலோன்றான். ஆனால் அதனுடைய வேல்யூ ஒரே நாள் தான். அது போல தான் மனிதனுடைய தன்மையாக இருக்கிறது. சங்கீதம் 8ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனிதனை ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாரு? தேவ தூதர்களுக்கு சற்று சிறியவனாக்கியிருக்கிறார். தேவ தூதர்களுக்கு இருக்கிற சக்தியெல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்மளை கையிலே பிடிக்க முடியாது. தேவ தூதர்களுக்கு நினச்ச இடத்துல நினச்ச போகிற சக்தி உண்டு, பறக்கிற சக்தி உண்டு. கடவுளுக்காக அவங்க அதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மனுஷன் கடவுளுக்காக எதையுமே பயன்படுத்தலை, எல்லாம் தீமைக்காகவே பயன்படுத்தினுக்கிறான். இன்றைக்கி கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாம் தீமைக்காகவே பயன்படுத்துகிறோம். அதனால தான் இன்றைக்கி பூமி அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இல்லையா? அல்ல, கடவுள் கோபமாக இருந்தால் என்ன நடக்குன்றதான் இந்த இயற்கை பேரழிவு பேரிடர் எல்லாம். கடவுள் கோபப்பட்டால் என்ன நடக்கும்? ஆதாம் ஏவாளை துரத்துவார், ஏதேன் தோட்டத்தை விட்டு உலகத்தை அழிப்பார் இல்லையா? தாவீதை கோயில் கட்ட வேணான்னு சொல்லுவார். தாவீதை நிர்ணயிக்க ஏற்றவன் சொன்னவர் தான் கோயிலை கட்டாதன்றார். அவ்வளோ கோபமாக, ஏன்னா உன் கடங்கள் என்ன இருக்குது? ரத்தம். அப்படி கோபம் பயங்கரமானது. எரிச்சல் உள்ள கடவுள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை நான் விசாரிக்கிறேன். அதனால் நம்ம ஆட்டமெல்லாம் இல்லை, ஆடக்கூடாது. கடவுளுக்கு முன்னாடி நம்ம பொறுமையோடு நாம் இருக்க வேண்டும். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாக உங்கள் வாழ்க்கையில் இருங்க என்று. பேதுரு நிருபம் ரொம்ப முக்கியமான ஒரு நிருபம், வீட்டில் போய் படிங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி இந்த நடைபெற்று வருகிற இயற்கை பேரிடர்கள்லாம் பார்த்தா நம்ம வாழ்கிறதே பயங்கரமாக இருக்குது. வாழ்கிறதே உண்மையாக உயிரோடு நம்மளால் இருக்கிற மாதிரி டவுட்டாக இருக்குது இல்லையா? அந்த அளவுக்கு இன்றைக்கி பேரழிவுகள், நிறைய புயல் வருது, மழை, இந்த கொரோனா வைரஸ் தாக்கம், 2ஆம் அலை, பல நாடுகளிலே செகண்ட் லாக்டவுனே பண்ணிட்டாங்க. நிறைய இறப்புகள் அதிகமாக, அமெரிக்காவில் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது முடிகிற மாதிரி தெரில. ஆனாலும் ஒரே நமக்கு நம்பிக்கை, கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நான் மரித்தாலும் அவருக்காக மரிப்பேன், வாழ்ந்தாலும் அவருக்காக வாழ்வேன். அதுதான் முக்கியமான பாயிண்ட். நீ யாரானா கடவுளுக்காக நீ வாழ்ந்து பார், அவருடைய ஆசீர்வாதமே தனி தான். சாட்சியாக வாழ்ந்து பார். 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேரில் 99 பேர் தப்பாக போட்டுங்க, பரவாயில்ல, ஒருத்தன் நல்லவனார். அதுதான் கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி தப்பை கூட்டமாக செய்கிறாங்க, கூட்டமாக செஞ்சால் தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. கூட்டமாக செஞ்சால் தப்பு இல்லைன்னு ஆகிடுமா? அது தப்பை கூட்டமாக செஞ்சால் தப்பு இல்லைன்னு ஆகிடுமா? இல்லை, தப்பு தான். நல்லவன் ஒருவன் நல்லது செஞ்சாலும் நல்லது தான். அதனால் நான் எப்படி சிங்கிளாக இருக்கிறேன்னு, எல்லாரும் தப்பு பண்ணுறாங்களே, ஆஃபீஸில் எதை பண்ணுறாங்களே, லஞ்சம் வாங்குறாங்களே, நானும் நோ ஐ எம் கிறிஸ்டியன், நான் இயேசுவின் பிள்ளை, நான் பைபிள் எடுக்கிறவன், நான் வேதத்தை வாசிக்கிறவன், நான் உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் அதனால் அப்படி தான் வாழுவேன் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இனியும் வரவில்லை என்றால், நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. நான் ஏசாமிக்காக காத்துனுக்கிறேன்னு சொன்னாலையும் பிரயோஜனமே இல்லை. அவர் வந்தாலும் என்ன திரும்ப சொல்லுவார் நம்மளை பார்த்து? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு நீ யாருன்னே தெரியாத நரகத்துக்கு போன்னு சொல்லுவார். எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் அதெல்லாம். அதனால் யோசித்து நம்ம அந்த நேரத்தில் முடிவு பண்ணணும். நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி இருப்போம், நாளைக்கெல்லாம் போய். அதனால தான் சொல்கிறார், நீ மனுஷன் ஒன்றும் இல்லை, பூ மாறி, புல் மாறி, மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் ஒரு மாடு மிதிச்சு போட்டாலும் நீ ஒன்றுமே இல்லை. ஆனால் உன்னை நான் படைப்பின் மகுடமாக வச்சுன்னு இருக்கிறேன், உன்னை விடுதலை செஞ்சுருக்கிறேன், உனக்காக நான் மனுஷனாக வந்திருக்கிறேன், மரித்திருக்கிறேன், உன்னை ரட்சித்திருக்கிறேன், நீ பட வேண்டிய பாடலை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நீ எப்படி இருக்கணும் இல்லையா? அதனால தான் ஏசையா ரொம்ப ஆழமாக சொல்கிற ஒரு தியாலஜி, ரொம்ப பெரிய ஒரு பார்ட், விளக்கிறதுக்கு நேரம் இல்லை, ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அடுத்தது பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையை பற்றி சொல்கிறார் இல்லையா? 6:8, 6-8, 40, 6-8 வாசிங்க. ஆமாம். தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும்
இன்றைக்கி அவருடைய ஆவி நம்ம மேலே பட்டவனே நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுறோமா? அதுதான் இயற்கை பேரிடர்கள். இயற்கை பேரிடர்கள் அதெல்லாம் இன்றைக்கி அவருடைய ஆவி, அவருடைய பண்டக சாலையிலிருந்து அந்த புயலெல்லாம் வருது. பெரிய இடி சேதம், நோய், கொள்ளை நோய் எங்கேருந்து வருது? கடவுளுடைய அனுமதி இல்லாமல் வராதுங்க. நல்லா கவனி, பைபிள் சொல்லுது. நம்ம கடவுளுடைய அனுமதி இல்லாமல் இந்த கொரோனா நோயோ அல்லது இந்த பூமி எதிர்ச்சியோ, இந்த நிவர் புயலோ, கஜா புயலோ, புரேவி புயலோ, இதுக்கப்புறம் வருகிற எந்த புயலினாலும் சரி கடவுளுடைய அனுமதியோடு வருது. அதெல்லாம் என்ன தெரியுமா? மனிதனை எச்சரிப்பதற்காக. அழிக்குது, சில நேரத்தில் அழிக்குது, நிறைய பேர் சாகுறாங்க. ஏன்னா மற்றவன் எச்சரிப்படைந்து திருந்த வேண்டும் இல்லையா? மனம் மாற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தான் கடவுள் இதையெல்லாம் செய்து வருகிறார் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா நீங்கள் எல்லாரும் அழிஞ்சு போனாலும் நிலை நிற்பது கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதான். உலகமே அழிந்தாலும் கடவுளுடைய வசனம் நிலைக்கும். அவர் சொன்னால் நிறைவேறும். அவர் வாக்கு கொடுத்தார்னா அது நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் கடவுள் வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிப்பது தான் சால சிறந்தது. கடைசியாக 9 முதல் 11 வசனங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய மெய்ப்பனாக இருந்து உங்களை வழி நடத்துவேன். வாசிங்க, முடிக்கலாம். ஆமாம். ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது. இது என்ன நமக்கு சொல்லுதுன்னா, குட் நியூஸ் டு ஜெருசலேம் பீப்புள் இந்த மவுண்ட் சியோன். மவுண்ட் சியோன்னா மலைக்கு சொல்கிறாருன்னா இல்லை, சியோன் என்று சொன்னால் கடவுள் வாழுகிற இடம். கடவுள் வாழுகிற இடம் என்றால் மக்கள் வாழுகிற இடம். எருசலேம், ஜெருசாலேம் என்று சொன்னால் கடவுள் வாழுகிற இடம். அப்போ மக்களுக்கு சொல்கிறாரு, கடவுள் உங்கள் பராக்கிரமசாலியாக வராரு. நீ தப்பு செஞ்சால் உனக்கு தப்பு நடக்கும், தவறு நடக்கும். நீ நன்மை செஞ்சால் உனக்கு நன்மை செய். நல்ல முக்கியமான ஒரு வார்த்தை கடவுள் அடிக்கடி அவருடைய தீர்க்கரை கொண்டு அவர் பேசிக்கொண்டே இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் நிறையா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரைச்சியஸ், ரைச்சியஸ், நீதி, நீதி. இன்றைக்கி சங்கீதம் 85 நம்ம வாசித்தோம். அதில் பார்த்த நீதி நிறைய முறை வருகிறது. அப்போது அந்த 85ஆம் சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேசத்திற்காக அந்த அரசன் மன்றாடுகிறான், நாட்டின் நலனுக்காக மன்றாடுகிற ஒரு சங்கீதம். அதில் நீங்கள் பாருங்கள், நீதி எப்படி இருக்கணுமா? வெள்ளத்தை போல புரண்டு வர வேண்டும். தண்ணீர் மாதிரி நீங்கள் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் தண்ணீர் இல்லையா? அந்த மாதிரி நீதி, வெள்ளம் புரண்டு வர வேண்டும். அதுதான் உண்மையான ஆண்டவருடைய தேசமாக இருக்குது. நம்ம தேசத்தில் அது இருக்குதா? நம்ம வீட்டில் இருக்குதா நீதி? நம்ம செய்கிற செயல்களில் நீதி, ரைச்சியஸ், சாதேக் என்ற எபிரேய வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது அந்த ரைச்சியஸ், ரைச்சியஸ்னஸ். அதனால்தான் பிற்பாடு அது மருவி அதை தியாலஜியாக டெவலப்மெண்ட் ஆகி பவுல் சொல்கிறார், விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான். நீதிமான் என்று சொன்னால் ரைச்சியஸ் மேன் வில் சேவ்ட். ரைச்சியஸ், நீதியும் கடவுளும் ஒன்று தான். நீதின்றது கடவுள் பேர். இப்போ நீதி இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம்னா கடவுள் நம்மளை பயங்கரமாக பகிரங்கமாக தண்டிப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அதெல்லாம் 85ஆம் சங்கீதம் நமக்கு சொல்லுது. அப்போது இந்த மெசேஜ் என்னென்னா, தேர் இஸ் அன் அர்ஜென்சி ஃபார் த ப்ரொக்ளமேஷன். நீங்கள் அழிஞ்சு கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கான நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். த மெசேஜ் இஸ் டு ப்ரொக்ளைம் த மெசேஜ் வித் ஸ்ட்ராங் அண்ட் லவ்லி, ஸ்ட்ரென்த் அண்ட் லவ்லி, டு மேக் ஷூர் தட் எவ்ரி ஒன் ஹியர்ஸ். ஏன் மேலே நின்று சொல்கிறேன்னா எல்லாரும் கேட்க வேண்டும். த மெசேஜ் டு பி ப்ரொக்ளைம்ட் இஸ் குட் நியூஸ், கிளாட் டைடிங்ஸ், நல்ல செய்தி. ஆண்டவர் உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ராஜா உன்னிடத்தில் வருகிறார். போன வாரம் பார்த்த சகரியா 9:9 உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், கழுதையின் மேலே ஏறி வர அவனை சந்திக்க வருகிறார். எங்கள் ஏசப்பா ராஜாவா என் வீட்டுக்கு வந்தால் என் வீட்டில் கவலை இருக்குமா, கஷ்டம் இருக்குமா, பண பிரச்சனை இருக்குமா, வியாதி இருக்குமா, பலவீனம் இருக்குமா? எதுவுமே இல்லைங்க. ராஜா உன்னிடத்தில் பராக்கிரமசாலியாய் வருகிறார், நீதி உள்ள ஆண்டவர். அதுதான் நற்செய்தி இல்லையா? அதனால தான் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், லிஃப்ட் அப்
டோன்ட் பி அஃப்ரைட், பயப்படாதீங்க. இந்த வசனம் பாருங்க 365 முறை வருது. பயப்படாத 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 பயப்படாத. ஏசாயா நிறைய முறை சொல்றார் இல்லையா, கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். சேஸ் டு த cities of Judah, behold your God is coming, the Lord Yahweh will rule for him. அவருடைய வலது கை சொல்றார், ஆம், ரைட் ஹேண்ட் ஆஃப் காட்னா நீதி உள்ள, அது கூட நீதி உள்ள கை தான். his reward is with him and his recompense before him. அதனால மனம் திரும்புங்க. ரிவார்டு என்ன தெரியுமா? லிபரேஷன். சிறை இருப்பிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இப்போ இன்னைக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? பாவம், மரணம், வியாதி இல்லையா, ஆக்கினை தீர்ப்பு, நரகத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மை சந்திக்க 2வது முறை வரப்போறாரு. 2வது முறை இதெல்லாம் கிடையாதுங்க. அப்போ நம்மளை எப்படி நடத்தி இருக்கிறாரு? நடத்துவார். நல்லவங்களெல்லாம் பிரிச்சுட்டு நடத்துவார். இன்றைக்கி அரசு அல்லது பெரிய பெரிய செல்வந்தர்கள் ஏழைகளெல்லாம் ஒதுக்கி விட்டுறாங்க இல்லையா. இன்றைக்கி தாழ்விடங்களில் இருக்கிறவங்க, கேட்பாரற்றோர், அனாதைகளாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லார், நான் மெய்ப்பனாக இருந்து கரவலாடுகளை நான் நடத்துவேன். மெய்ப்பர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தோல் மேலே எந்த ஆட்டை சுமந்து போவார் அவர்? நல்ல பலமுள்ள புஷ்டியுள்ள ஆட்டை சுமந்து போவாரா? குட்டி ஆடு, நடக்க முடியாத ஆடு, ஓட முடியாத ஆடு, சாப்பிட முடியாத ஆடு தோல் மேலே சுமந்து போகிறார். என்ன அர்த்தம்னா, பலவீனமான மக்களோடு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க ஃபீல் பண்ணுறீங்களா? டோன்ட் வரி, காட் இஸ் வித் அஸ். கடவுள் என்னோடு தான் இருக்கார். நான் இந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட்டிருந்தோனோ, அரசால் கைவிடப்பட்டிருந்தானோ, இல்லையா என் சொந்த மந்தால் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன்னா, கடவுள் என்னோடு இருக்கிறார். என்னை அவர் தோளின் மேலே சுமந்து வந்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ அழகான ஒரு செய்தி பார்த்தீங்களா? அதனால தான் ஏசாமி இதை பின்னாடி யோவான் சுவிசேஷத்தில் சொல்கிறாரு, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஆடு தோளின் மேலே சுமந்து வந்தவர் அந்த ஆட்டுக்காக ஜீவனையும் கொடுக்கிறார் இல்லையா. திஸ் வேர்ஸ் emphasizes the nurturing care of God for his people. He will feed them like a shepherd. He will make them to lie down in green pastures. Psalm 23:2. He will gather the lambs in his arm and carry them in his bosom. அவரை மடியிலே நடத்துவார், கரவலாடுகளை மடியிலே நடத்துவார். The strong arm capable of wielding a sword is also capable of gentleness and compassion. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார். நீதி திருக்கிற, நியாயம் திருக்கிற கத்தி எடுத்துன்னு வர்ற அதே கை தான் பலவீனமான ஆட்டை தூக்குது, பலவீனமான மக்களோட கரம் கொடுக்குது. நீ கண்ணீர் வடிக்கிற, அவன் கண்ணீரை துடைக்கிற கையாக இருக்குது. அடிக்கிற கை தான், வெட்டுற கை தான், ஸ்ட்ராங்கான ஆம் தான். ஆனால் அந்த கை தான் ஆட்டை தூக்குது, கண்ணை துடைக்குது, உன்னை பாதுகாக்கிறதா இருக்குது. பார்த்தீங்களா? ரொம்ப அழகான ஒரு வசனம் இல்லையா அது? lamb is like little children, cannot walk fast or far. When the flock moves, their little legs wear out quickly if nobody helps them, but the shepherd only take care of them. The tired lamb to be picked up and carried in the strong arms of the shepherd, next to be the shepherd bosom, next to his heart. அவர் மடியில் இல்லை, அவருடைய இருதயத்திலேயே வைத்து நடத்துகிறார் என்று சொல்கிறார். இவ்வளோ ஆறுதலான ஒரு செய்தி பார்த்தீங்களா? இன்றைக்கி என்னை யாரும் கண்டுக்கலை, என்னை ஒதுக்கிட்டாங்க, எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, என் கணவன் கைவிட்டார், என் மனைவி கைவிட்டாங்க, என் பிள்ளைகள் கைவிட்டாங்க, என் அரசாங்கம் என்னை கைவிட்டாங்க, சாதி மத பேரில் என்னை கைவிட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் கடவுளாகிய கர்த்தர் நல்ல மெய்ப்பராக அவர் உங்களை மடியிலே வைத்து இருதயத்துக்கு பக்கத்தில் வைத்து தாளாட்டுறாராம். இவ்வளோ நல்ல ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? குழந்தை பிறந்த உடனே அம்மா கிட்ட அமைதியாக இருக்குது. அது வயிற்றில் இருக்கும்போது ஹார்ட்டு சத்தம் கேட்டுனே இருக்குது இல்லையா? அது வெளியே வந்தோடனே அம்மாவுடைய ஹார்ட்டு சத்தம் கேட்குது. வேறு எதனா போனால் சத்தம் மாறும் போது அது அழுது. அதே மாதிரி இருதயத்தோடு சேர்த்து வழி நடத்துகிற ஆண்டவர் நல்ல மெய்ப்பனாக நம்ம கூட இருக்கிறாரு. ஆகவே அவருடைய பிள்ளைகளாக இன்றைக்கி நாம் மனம் திரும்பி இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிற மக்களிடத்தில் நாம் நம்மை அடையாளப்படுத்தி கொள்ளுகிற போது தேவ நாமம் மகிமைப்படும். வாட் இஸ் ரியல் கிறிஸ்மஸ்? ஹெல்பிங் த புவர்ஸ். ஏழைகளை நம்ம நினைப்பது தான் உண்மையான கிறிஸ்மஸ் இல்லையா? கடவுள் இந்த உலகத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு தன் குமாரன். அதுபோல் இன்றைக்கி கிறிஸ்மஸை கொண்டாட போகிற நமக்கு மட்டுமே ஆடைகள் எடுத்து, நமக்கு மட்டுமே உணவு சமைச்சு, நம்ம மட்டுமே குடும்பங்களுக்கு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு, மாமா மச்சானை மட்டும் கூப்பிட்டுருந்தா அதை வேஸ்ட்டுன்றார் ஆண்டவர். மற்றவங்களுக்கெல்லாம் கொடு, உனக்கு கொடுக்க முடியாதவங்களுக்கெல்லாம் கொடுப்பா.
உனக்கு யாரெல்லாம் உதவி செய்ய முடியாமல் இருக்கல, வழி போக்கணும். பாருங்கள், இன்றைக்கி இந்த கொரோனா வைரஸ் நிறைய ஹியூமன்ஸ் உருவாக்கிது பார்த்தீங்களா? நிறைய யூடியூப்பில் பாருங்கள், வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு 10 கிலோ அரிசி சமைச்சு, சாப்பாடு சமைச்சு எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க. அவங்க கிறிஸ்டியன்ஸ் இல்லை, தே ஆர் நாட் கிறிஸ்டியன்ஸ், மற்ற மதத்தை சார்ந்தவங்க. எப்படி அந்த உணர்வு வருது? அதுதாங்க கிறிஸ்தவ உணர்வு, அதுதாங்க கடவுளுடைய உணர்வு, அதுதான் கடவுள் நமக்கு யாருன்னா அனுப்பி உதவி செய்வார்னு சொல்கிறேன் இல்லையா? அதுதாங்க அது. இப்போ அவங்கெல்லாம் செய்யும்போது நம்ம ஏன் செய்யக்கூடாது? நம்ம செய்கிறதுக்கு நான் தகுதி இல்லையா? நம்ம காசு இல்லையா? எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்து நமக்கு ஏதோ ஒரு இடிக்குது பிரச்சனை, ஈகோ. நம்ம என்ன செய்யணும்? அவன் செய்யட்டும், இவன் செய்யணும். நம்ம செய்யணும், நம்ம இறங்கணும், களத்தில் இறங்கணும். கிறிஸ்தவர்கள் களத்தில் இறங்கி போராடும். சும்மா வீராவாசமாக பேசிட்டு போகிறது இல்லை, வசனத்தை பேசிட்டு போகிறதில்ல, இறங்கணுங்க, இறங்கணும், ஆக்ஷனில் காமிக்கணும். அதனால் இந்த கிறிஸ்மஸ் சவால் நிறைந்ததாக இருக்கட்டும். சொல்லலாம், ஐயரே நம்மளுக்கே சம்பளம் இல்லை, சிஎம்சிலெல்லாம் 10 மாதம் சம்பளம் தரல, 5 மாதம் சம்பளம் தரல, அரசாங்கம் பாதி சம்பளமும் ஆகிட்டாங்க, எல்லாம் இருக்குது, ரைட், ஓகே. தெர் ஆர் ப்ராப்ளம்ஸ், நிறைய சவால்கள் இருக்கிறது. ஆனால் சவால்களுக்கு மத்தியில் நீ கிறிஸ்தவனாக வாழ்வது தான் பெரிய சவால். ஆமென். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை அழகு. இல்லைன்னா நானும் வாழ்ந்த மற்றவங்களும் வாழ்ந்த நான் போகிறது அப்படி இல்லை. கடவுளுக்காக நான் வாழணும். இந்த கிறிஸ்மஸை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக செலிப்ரேட் பண்ணணும். அதுதான் கிறிஸ்து வருகையில் ஆசீர்வாதமாக. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் தூய் ஆவியானவரை கொண்டு நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை இயேசு கிறிஸ்துக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சி நிறைந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஏசாயாவுடைய காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக சென்றார்கள். அவர்களை நீர் திரும்பி கொண்டு வந்து ஆசீர்வாதமாய் மேய்ப்பனை போல வழிநடத்தினீர். இன்றைக்கு நாங்களும் கூட பாவம் என்ற சேற்றில் உழந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகனாகிய கிறிஸ்துவை அனுப்பி எங்களை ரட்சித்திருக்கிறீர், மீண்டும் வரப்போகிறீர் என்ற செய்தி எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் ஆவலாய் காத்திருக்க கர்த்தர் கிருபை தாரும். மனம் திரும்புதலோடு தேவ நாமம் மகிமைப்படும்படியாய் வாழ கிருபை தாரும். இந்த காணொளி மூலமாய் உலகமெங்கும் இருந்து ஆண்டவர் விசுவாசிகளாய், லுத்தரன் திருச்சபை விசுவாசிகளாய், வேலூர் கிறிஸ்து லுத்தரன் திருச்சபன் மக்களாய் பார்த்து கேட்டு பயனடைகிற எல்லாரும் என் தேவன் ஆசீர்வதி. இந்த மழையினாலே யாருடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்காதவனும் பாதுகாத்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திர கீதத்தை பாடும்.